மிடில் கிளாஸ் மாதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் நடிச்சிருப்பாங்க, வடிவேல் சார் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் அப்போ தான் எமர்ஜ் ஆகி லெவல் வந்திருக்காங்க. கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஈக்குவலாக இருக்குமா? இருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவர் வந்து கவுண்டமணியோட ரைட்டர் என் மேலே அப்படி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால இது பண்ணுறது. இப்போ வந்து நான் வடிவேலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விவேக் வருவார். விவேக் வந்துட்டு என்ன ராஜகோபால் ஏற்றுங்க ஏற்றுங்க அப்படின்வார். அவர் ஒரு மாதிரியா சொல்லிட்டு போவார். உடனே வடிவேல் சொல்கிறார், கோபால் அவனுக்கு போய் சொல்லி கொடு, என்ன தப்பாக நினைக்க போகிறான். வந்து வடிவேல் சார் பாடி லாங்குவேஜும் பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் ஆமாம். அது அந்த பாத்ரூம்லேருந்து வரும்போதெல்லாம் கையிலேயே தூக்கிட்டு வரும்போதெல்லாம் மிரட்டல் சார். அதெல்லாம் வடிவேலு தவிர யாரும் பண்ண அதுதான் அந்த சீன்லாம் எடுக்கும் போது பிரபு சார்லாம் அந்த சீனு வேணான்ட்டார். பிரபு சார், ராஜகோபால் சார், ஆபாசமான இதெல்லாம் எழுதுறீங்க, இதெல்லாம் குடும்பத்தோட பார்க்க வேணாமா? எங்கள் குடும்பத்துலேயும் பார்ப்பாங்க, உங்கள் குடும்பத்துலேயும் பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன் சார், மாமியார் கேரக்டர்லாம் மறக்க முடியாது இல்லையா? அம்மா சூப்பருங்க. அந்த அம்மா ரியலாகவே பாடுற கேரக்டர். நம்ம ஷூட்டிங்கில் ஃப்ரீ டைமில் பாடிட்டு இருப்பாங்க, ஏதாவது பழைய பாட்டு ரொம்ப அழகாக பாடுவாங்க. அதை வச்சு தான் அந்த கேரக்டரே பாடுற மாதிரி வச்சிட்டோம். பாடுற மாதிரி வச்சுட்டு குத்தால அருவியில் குளிச்சது போல இருக்குதா, என்ன நீ போகலையா? இந்த பைக்கில் வருவார் இல்லையா, பேர் பாட்டியோட வந்து ஹெல்மெட்லாம் போட்டு கலெக்டர். ஆமாம் ஆமாம். அவரும் பார்த்து இல்லையா, அவரெல்லாம் பிடிக்க முடியாது, டேஞ்சரஸ் பெல்லோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அவர் அந்த ஸ்லாங்கே நல்லா இருக்கும். ரொம்ப நான் என்ன டேஞ்சரஸ் பில்லோ அப்படின்னு அதான் சொல்லியிருப்பேன் ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு. அப்போ பில்லோ இல்லைங்க, பில்லோன்னா தலைகாட்டி. வடிவேல் தப்பாக சொன்னால் கூட சிரிப்பான் அந்த மாதிரி, ஏன்னா அவர் படிக்காத ஆள் மாதிரி தானே, அதனால வந்து பில்லோன்னே சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி டேஞ்சரஸ் பில்லோ அப்படின்னு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒரு சிறப்பான நபர் தான் சந்திக்க போகிறோம். பல கவுண்டமணி காமெடிகளை நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம், டைலாக் வந்து ரசித்து பார்த்துருப்போம். அந்த காமெடி டைலாக் கிட்டத்தட்ட 70 படங்களோட காரணகர்த்தா அவர் தான் நம்மளோட இருக்காரு, ராஜகோபால் சார். அவர்கிட்ட வந்து விரிவாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதே மாதிரி வடிவேல் சார் அவர்கள் கூட வந்து 15 படங்கள் மேலே பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எந்த படத்தில் முதல்ல ஆரம்பிச்சிங்க? முதல்ல தான் பாசமுள்ள பாண்டி. பாசமுள்ள பாண்டியில் செந்தில் அண்ணன் இருப்பார். இவருக்கும் அவருக்கும் தான் காமெடி. அவர் ஃபஸ்ட்டு படத்துலேயே நம்ம அங்கே ஸ்பாட்டில் பேசும்போதே அவர் சில இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவரே சொன்னார் அந்த படம் முடிகிறப்போ, நீ கோபால் நீ இனிமேல் எழுதுகிறப்ப எனக்கும் நீ எழுதிடு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் பத்மநாபன். அதுக்கு முன்னாடி யார் எழுதிக்கிட்டு இருந்தாங்க? வடிவேல் சாருக்கு. வடிவேலுக்கு வந்து 4-5 பேர் இருந்தாங்க. அதுவும் எப்படின்னா அது வந்து தனியாக ட்ராக்காக இருக்காது, குரூப்பாக உட்காந்து பேசுவாங்க அவங்க ஆஃபீஸில். எஸ்பி ராஜ்குமார் என் அசிஸ்டண்ட், அந்த சுறாலாம் அவன், அப்புறம் அந்த இவர் இப்போ இறந்துட்டார் ராசு மதுரவன், அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அப்புறம் சிங்கமுத்தண்ணே நிறைய எழுதியிருக்காரு வடிவேலுக்கு. அது மாதிரி உட்காந்து பேசுவாங்க. ட்ராக்குன்னு அவர்கிட்ட போனால் நான் மட்டும்தான், மீதி பேர்லாம் ட்ராக்குன்னு அவங்களுக்கு தனியாக வராது, அவங்க மொத்தமாக உட்காந்து பேசுவாங்க. வாங்குற பணத்தில் ஷேர் பண்ணி கொடுத்துருவார். மானஸ்தன் காமெடிலாம் மறக்கவே முடியாது இல்லையா? ஆமாம். மானஸ்தன் எப்படின்னா நடிச்சிருப்பீங்களா அந்த சீனில்? அதான் அந்த லெட்ரு படிக்கிறது, அதுதான் மீம்ஸில் நிறைய போட்டாங்க. பச்சை கிளி. அப்புறம் அந்த கூடையை தூக்கிட்டு வருவேன், இங்கே வா கோபால் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுன்னுவார் வடிவேலு. தங்கப்பா தக்கம்னு போஸ்டரை வச்சுக்கிட்டு சரத்குமார் படிக்க தெரியாது அது. அவன் சொல்லுவேன், ஏண்டா தீர்ப்பு நான் சொல்லணுமா, அதுவும் இவருக்கு அண்ணா நாட்டாமையாடான்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து அடிப்பேன். அது 2 சீன். அது டைரக்டர் சொன்னார், நீங்களே நடிங்க. பாரதின்னு அவரும் நல்ல ஆர்டிஸ்ட், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் நல்ல காமெடி நடிகர். அவர்லாம் பெருசாக வர வேண்டிய ஒரு பாரதி, என்னன்னு தெரியல. கள்ளழகர்லாம் அவர் தான் டைரக்டர். அந்த மானஸ்தன் படம் வந்து கேபி பிலிம்ஸ் பாலு அவரு தான் ப்ரொடியூசருங்கனால என்னை கூப்பிட்டு எழுத சொன்னார். ஏன்னா அவர் படம் ஏற்கனவே நிறைய எழுதியிருக்கேன். ஃபுல் படம் டைலாக் வந்து சவுந்தர், ஈரோடு சவுந்தர். நான் ட்ராக் மட்டும் வடிவேலுக்கு நான் மட்டும் எழுதினேன். அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா முன்னாடி எழுதும்போது? நான் என்னன்னா சார், நடிக்கணுங்கிறது எனக்கு வந்த புதுசில் இருந்தால் நான் 100 படம்லாம் தாண்டி நடிச்சிருப்பேன். எனக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே கிடையாது, இப்பயும் கிடையாது. எனக்கு வந்து நான் ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில ஊருக்கெல்லாம் போவேன்ல, எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு தடவை, என்னடா நீ போய் 4-5 வருஷம் ஆச்சு ஒரு படத்தில் கூட நடிக்கலையடான்னுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா சினிமானா நடிக்கிறதுன்னு மட்டும்தான், கேமராக்கு பின்னாடி இருக்க ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் யோசித்தேன், சரி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கே அங்கேயும் ஓடுறோம் உழைக்கிறோம் எல்லாம் ஓகே, இந்த உழைப்பு வந்து வெளியே மக்களுக்கு தெரியல, வீட்டுக்கு தெரியல, அப்போ நடித்தா தான் தெரியுதுங்கிறனால ஒரு சீன் நடிப்போம் அப்படின்னு அங்கே முடிவு எடுத்து தான் ஒரு சீன் 2 சீன் அப்படி நடிப்பேன்.
சில சீன்ல அவர் கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கும்போது, யாராவது சொதப்புனாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு நீ நடின்றுவாரு. அது மாரி தான் அந்த கட்ட பஞ்சாயத்துல அந்த குடுகுடுப்ப. செக்கம்மா சொல்றான்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலா போண்டாமணி பண்றதுக்காக வந்திருந்தான். அப்புறம் அவன் சரியா இல்லைன்னோனே, அந்த கம்பெனியிலேயே அந்த கட்ட பஞ்சாயத்து கம்பெனில ஆஃபீஸ் மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு நடிக்கணும்னு ஆசை. அவரு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுவாரு, "சார் நீங்க தானே எழுதுறீங்க. எனக்கு ஒரு சீன் வாங்கி குடுத்துருங்க சார்" அப்படின்னுவாரு. அப்ப இந்த இது டக்குன்னு வர சொல்லி அவருக்கு மேக்கப் போட்டு நடிக்க வைக்கலான்னு பார்த்தேன். அவரு புதுசுனால போண்டாமணியே பாவம் சொதப்பிட்டான். அது என்னன்னா, டைரக்டர் ரகுன்னு எம்.ஆர்.ஆர். ரகு. அவர் வந்து என்னன்னா, டயலாக்கும் வரணும், இதுவும் அடிக்கணுங்கிறாரு. ஓகே. இங்க சவுண்டும் வரணுங்கிறாரு. அது அவங்க 2 பேரும் பண்ணல. ம். ராஜகோபால் டைம் வேஸ்ட் பண்ற நீ. நீ நீ போட்டு வாயா போயா அப்படின்ட்டாரு. ம். அப்புறம் ஆஃப் மைண்ட்ல போய் நான் போட்டு வந்தேன் குடுகுடுப்ப. என்கிட்டயும் டைரக்டர் வந்து சவுண்டும் வரணும் ராஜகோபால்னாரு. ம். ஏதோ ஒரு மாரி நான் சொன்னேன், "இது டப்பிங்ல சவுண்ட் எஃபெக்ட்ல போடுறது தானே சார்" அப்படின்னு. "சார் அதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. எனக்கு தெரியும். நீங்க வந்து சவுண்ட் வரணும்" அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அத அடிச்சுக்கிட்டே டயலாக் பேசினேன். அது ஓகே ஆயிடுச்சு. இந்த மாரி சில இதில வந்து நான் நடிக்கிற சூழ்நிலை வரும். சில இது நானே விரும்பி நடிச்சிருப்பேன். அப்படி நடிச்சதெல்லாம். இப்ப இந்த ஒத்த ஓட்டு முத்தையால தான் ஒரு 3, 4 சீனு கேரக்டரா பண்ணியிருக்கேன். நம்ம மிலிட்ரி கெட்டப்ல பண்ணியிருக்கேன். மிடில் கிளாஸ் மாதவன் படத்துல பாத்தீங்கன்னா, விவேக் சார் நடிச்சிருப்பாங்க, வடிவேல் சார் நடிச்சிருப்பாங்க இல்லையா? 2 ஆமா, பேரும் அப்பதான் எமர்ஜ் ஆகி ஆமா, லெவல் வந்திருக்காங்க. கவுண்டமணி, ஆமா, செந்திலுக்கு அப்புறமா இவங்க. ஆமா. 2 பேரும் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஈக்குவலா இருக்குமா? ஏன்னா அந்த படத்துல அதிகமா ஸ்கோர் பண்ணது பாத்தீங்கன்னா, வடிவேல் சார் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. பண்ணியிருப்பாரு. என்னன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து வ இருக்கும். ஆனா வெளிய காட்டிக்க மாட்டாங்க. இவரு வந்து கவுண்டமணியோட ரைட்டர். ஓகே. என் மேல. ஆ. அப்படி ஒரு இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால இது பண்றது. இப்போ வந்து நான் வடிவேலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விவேக் வருவாரு. விவேக் வந்துட்டு, "என்ன ராஜகோபால்? ஆ, ஆ ஏத்துங்க, ஏத்துங்க" அப்படின்னுவாரு. அவரு ஒரு ஒரு மாரியா சொல்லிட்டு போவாரு. உடனே வடிவேலு சொல்றாரு, "கோபால், அவனுக்கு போய் சொல்லிக் குடு. இல்லைன்னா ஏதாவது தப்பா நெனைக்க போறான்னுவாரு." அப்புறம் விவேக் சார் ஒரு ரூம்ல இருப்பாரு. நான் போய் அவருக்கு இந்த சீன் தான், இந்த சீன் தான் அப்படின்னு சொல்லி, "ஓகே, ஓகே ராஜகோபால். நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னுவாரு." ரொம்ப டீசென்ட் விவேக் சார் அப்படின்னுவாரு. இந்த மாரி சின்ன சின்ன இது வரும். அவரு சொல்லுவாரு, இவரு சொல்லுவாரு. அப்படி வரும். ஆனா, அது அந்த நேரத்துல 2 பேரும் நேர்ல பார்க்கும்போது போடா வாடான்னு தான் பேசிக்குவாங்க. ம். பேசி ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அது வந்து அந்த தொழில் போட்டியில சில இது வரும். அ இவனுக்கு சாஸ்தி ஆனா நீங்க எழுதியிருப்பாங்களோ வந்து மைண்ட்ல இவரு அதிகமா, இவரு கம்மியா அப்படிலாம் இருக்காது. 2 பேரும் ஈக்குவலா ஈக்குவலா தான் குடுக்குற நம்ம நம்ம எழுதுவோம். ஓகே. அவங்களுக்கு பெர்ஃபார்ம் உள்ளுக்குள்ள பண்றது வடிவேல் ஆமா, சார் பாடி லாங்குவேஜும் பண்றதுனால அவரு கொஞ்சம் ஆமா. இதா தெரிஞ்சிருவாரு இல்லையா? அது அப்போ வந்து அந்த பாத்ரூம்ல இருந்து வரும்போதெல்லாம் கையிலேயே தூக்கிட்டு வரும்போது அதெல்லாம் மிரட்டல் சார். அதெல்லாம் வடிவேலு தவிர ஆமா யாரும் பண்ண பண்ண முடியாது. முடியாது. அதுதான் அதுதான் அந்த சீன்லாம் எடுக்கும்போது பிரபு சார்லாம் அந்த சீனு வேணான்ட்டாரு. ஆ. ஏன்? பிரபு சார். அ சார் என்கிட்ட சொன்னாரு, "ராஜகோபால் சார் ஆசிரியரேன்னுவாரு என்னைய." ம். அவங்க அப்பா சிவாஜி சார் பழக்கம். ம். ரைட்டர்லாம் ஆசிரியர். "ஆசிரியரே என்ன நீங்க ம். என்ன ஆபாசமான இதெல்லாம் எழுதுறீங்க? இதெல்லாம் குடும்பத்தோட பார்க்க வேணாமா? ம். எங்க குடும்பத்திலயும் பார்ப்பாங்க, உங்க குடும்பத்திலயும் பார்ப்பாங்க." நான் சொல்லுவேன், "சார் குடும்பத்தோட பார்த்தா அவங்களும் சிரிப்பாங்க சார் இது." அப்படின்னுவேன். ஆமா "கஜு இங்க வாங்கன்னு" டிபி கஜேந்திரன் சார கூப்பிட்டு, "இது வேணாங்க. வேற மாரி எடுங்க. அசிங்கமா இருக்குங்கன்னுவாரு." அப்புறம் அவரு டிபி கஜேந்திரன் சார் ஒத்துக்க மாட்டாரு. "இல்ல, இல்ல. நீங்க கம்முனு இருங்க. நல்லாருக்கும். சூப்பரா இருக்கும்" அப்படின்னுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அந்த இதெல்லாம் அப்படி அந்த இது அப்படி வருவாரு பாருங்க. ம். அதெல்லாம் வந்து சான்ஸே இல்ல. வேற யாரும் பண்ண முடியாது. "எரியுதுடி மாலா, மேல 8ஆம் நம்பர்" ஆமா. அப்படி அ அதுல எல்லாமே 2 பேருமே நல்லா ஈக்குவலா தான் ம். நடிச்சிருப்பாங்க. விவேக் சாரும் சரி, வடிவேலும் சரி ஈக்குவலா நடிச்சிருப்பாங்க. ஸ்கோர் பண்ணுவாங்க 2 ம். பேரும். அந்த இதுதான் இது அப்போ நம்ம எழுதிட்டு வந்துட்டோம். அந்த இப்ப வ வ வ வடிவேலு என்ன சொன்னாரு, இந்த மாரி "கோபால், எனக்கு வந்து அவன் வந்து இது பண்ணி நான் எனக்கு பெட்டக்ஸில இதாயிடுச்சு. நான் இருக்கேன். இப்போ நான் அவனுக்கு ஏதாவது ஒரு பண்ற மாரி பண்ணுவோம்னாரு. ம். அப்புறம் தான் ஆன் தி ஸ்பாட்ல ஓகே. தான் பண்ணோம். ஓ! அது ஸ்கிரிப்ட்ல இல்ல. என்ன இருக்கு? ஆ. நீங்க விவேக் வந்து நீங்க முண்டாசு கட்டியிருக்கீங்க. இந்த மாரி இடுப்புல முண்டாசு கட்டின ஒரே ஆள் நீ தான்டான்னு விவேக் சார் இது பண்ணுவாரு. அதுவரைக்கும் இருக்கும் அந்த சீன் படத்துல. இதுல எழுதுறதுல. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது பண்ணணும்னார்ல, டக்குனு இங்க ஒரு விளக்கெண்ணெய் வச்சுக்கங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது எடுத்து வாசல்ல ஊத்திருங்க. ஊத்திட்டு வச்சுருங்க. விவேக் சார் நீங்க வந்து அப்படி இப்படின்ட்டு போறீங்க. அப்படியே வழுக்கிட்டு போய் அத பண்றீங்க. ம். ஏன் என்ன ராஜகோபால் சார் பேப்பர்ல இல்லையேன்னாரு. இல்ல, இல்ல சார் நல்லாருக்கும்.
அப்படின்னு சொல்லி இந்த இது எடுக்கிறப்போ கரெக்டாக ஒரு ஃபைட்டு அசிஸ்டண்ட் ஒருத்தரை வர சொல்லி அவரை டூப் போட்டோம் விவேக் சார். அந்த பீரோ விழுகிறது தெரியும் அது ஆக்சுவலா. ஆமாம், நல்லா தெரியும். வந்து டக்கு 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 டேய் நாங்கள் எங்கள் தாத்தையும் பாட்டெல்லாம் இமயமலை பனிச்சறுக்கில் உருண்டவைங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு போவார். பார்த்துருவாரு, பார்த்துட்டு தான் வேணுனே போவார் இல்லையா? ஏண்டா இது நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு தான் அப்படியே காலை வச்சு போவார். அது உங்க மாமியார் கேரக்டர்லாம் மறக்க முடியாது இல்லையா? குத்தால அம்மா சூப்பருங்க. அந்த அம்மா ரியலாகவே பாடுற கேரக்டர். நம்ம ஷூட்டிங்கில் ஃப்ரீ டைமில் பாடிட்டு இருப்பாங்க ஏதாவது பழைய பாட்டு, ரொம்ப அழகாக பாடுவாங்க. அதை வச்சு தான் அந்த கேரக்டரே பாடுற மாதிரி வச்சிட்டோம். பாடுற மாதிரி வச்சுட்டு குத்தால அருவியில் குளிச்சது போல இருக்குதா, என்ன நீ போகலையா ஆளா அவங்க அம்மாட்ட சொல்லி வை, இங்கே புரிஞ்சுக்கிட்டு இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு பாட்டு கேட்குதா பாட்டு அப்படின்னுவாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க அதெல்லாம் வந்து ஆமாம், 2 பேருக்குள்ளே ஒரு ஈகோ. அதுக்கு என்னன்னா கண்டென்ட்டில் கதையில் மெயின் என்னன்னா ஹீரோ ஹீரோயின் சேரக்கூடாது. ஆமாம், அதுதான் கண்டென்ட். அது அப்படியே போயிட்டே இருந்தது. அது மன்னர் பரம்பரைன்னு தனியாக மணிவார். ஆமாம் ஆமாம், அது நான் எழுதினது தான். ரொம்ப நல்லா பிரமாதமாக இருந்தது அது. என்னடா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னியே அப்படின்னுவார் வடிவேலு. இந்த பாயசத்தை குடிச்சு பல்லு குத்துற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதரா. 2 பேரும் நல்லா ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நான் நடிச்சிருப்பேனே ஒரு இது. அது விவேக் சார் சொல்லி தான் நடித்தேன். அஜய்வால் இந்த இதை நீங்கள் அடிங்கண்ணே, நீங்கள் வந்து அடிங்கண்ணே. நான் அப்புறம்ட்டா எப்படி சார் அடிக்கிறதுண்ணே, நீங்கள் அடிங்க, அடிச்சுட்டு போலீஸ்காரனுக்கு புற வாங்குறதுன்னு சொல்லுங்கன்னாரு அவர். அப்புறம் தான் நான் வந்து இடையில அடிப்பேன். 2 பேரையும் அடித்தோன்னே மாவாட்டு, ஏன்டா நீ யார்ரா இவ்வளோ நேரம் வந்து போலீஸ் அடித்தா, நீ யார்ரா அப்படின்னா, போலீஸ்காரனுக்கு பொறையும் டீயும் வாங்கி கொடுக்குறவனே நான் தான் அப்படின்னு போவேன். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. ஆமாம், அதெல்லாம் ஊரில் நடந்த சம்பவம். உண்மை சம்பவம் சொல்லியிருப்பேன். ஆமாம், அந்த ஒரு குடியாரன் இருந்தான் மதுரையில் எங்கள் வீட்டு பக்கத்தில். அவன் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க அம்மாவை மகாலட்சுமின்னுவான். சொல்லிட்டு வந்து கும்பிடுவான். கும்பிட்டு முன்னாடி வாமா, அப்போ தான் லட்சுமி முன்னாடி வா, அப்போ தான் எனக்கு வருமானம் வரும்னுவான். அந்த அம்மா வரும். அந்த அம்மாவும் இப்படி தான் பெரிய பொட்டு வச்சுருக்கும், வச்சு வரும். நைட்டு வந்தால் ஏய் வாடிங்க அப்படின்னுவான். அந்த ஒரு புள்ள வேலைக்கு போயிட்டு வர்றானே, ஒரு கருவாடு வைப்போம் ஒரு மீனை வைப்போன்னு இல்லாமல் முன்னாடி நீயே அப்படின்னுவான். ஏன்டா காலையில் தான்டா மகாலட்சுமின்னு சொன்னேன். வேற வாய். அது சீனில் நான் வச்சது, அங்கே நடக்கலை. அப்புறம் வச்சேன், இது வேற வாய், இது நார வாய் அப்படின்னு. அதெல்லாம் அனுபவிச்சது தான், நான் நேரில் பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராக்கை விட காமெடி ட்ராக் தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு தோணிருக்குமா இந்த மாதிரி வந்து நம்ம காமெடி ட்ராக் வந்து எழுதின படங்கள் வந்து காமெடியாக ஓடி இருக்கும் இல்லையா, நம்ம டேரக்ட் பண்ணிருக்கலாமே இதுக்கு? இல்லை, தோணும், நிறைய தோணும். அதே மாதிரி இந்த சொன்னாங்கன்னு சொன்னேன்ல ஒரு ப்ரொடியூசர் குரூப்பு, மனதை திருடி விட்டாய் பார்த்துட்டு மெயின் கதையை விட இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னு. அது மாதிரி எனக்கே தோணி இருக்கு. நிறைய படத்தில் ட்ராக் வந்து கதை மாதிரியே இருக்கும். சட்டையர் இருக்கும், நிறைய சட்டையர் இருக்கும், கதை மாதிரியே இருக்கும். ஒரு கதை மாதிரியே ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது நம்மளை அறியாமல் அமைகிறது தான் அது. மனதை திருடி விட்டதை பற்றி சொன்னீங்க. அதில் வந்து சிங் இன் த ரெயின் அந்த பாட்டு வடிவேல் பிரபுதேவாலாம் உட்காந்து பேசும்போது அவர் பிரபுதேவா சொன்னது தான், அவர் சொன்னது தான் இந்த ரெயின். அதை வடிவேல்கிட்ட ட்ரெயின் அப் பண்ணி அது வேணுமா பிரபு அப்படின்னாரு வடிவேலு. நீ பண்ணுங்க நல்லா இருக்கும்னாரு. என்னைய கேட்டார், நல்லா இருக்கும் பண்ணுங்கன்னு. அவர் ஸ்டைலில் பண்ணும்போது அது நம்ம இமேஜ் பண்ணும்போது நல்லா இருக்குல்ல, அதனால நீங்கள் பண்ணுங்க தலைவா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பண்ணார். அந்த காதில் விசில் அடிக்கிறது அதெல்லாம். ஆமாம், அதெல்லாம் ஸ்பாட்டில் அவர் வடிவேலே பண்ணார். அந்த படத்தில் நிறைய சொல்லலாம். ஒய் பிளட் சேம் பிளட், அப்புறம் சேம் பிளட். ஆமாம், அதெல்லாம் சட்னி, அதெல்லாம் வந்து மீம்ஸ்ல நிறைய பேர் வந்து மீம் பேஜுக்கு வந்து டைட்டில் அதான் வச்சிருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் எப்படி நீங்க யோசிச்சீங்க அந்த டைம்ல? அதுதான் அந்த ஸ்பாட்டில் தான் அந்த இதெல்லாம் புட் சட்னிலாம் விவேக் சார் சொல்ல வச்சது. அதெல்லாம் ஸ்பாட்டில் சொன்னது. அது ஒரு கதை கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறானுங்க. கடைசியில் விவேக்குக்கு அது செட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னா சோலை மாதிரி சஞ்சீவ்குமார் மாதிரி ஒன்று பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கு கை 2 விட்ட மாதிரி நடிக்கிறாரு. அதில் அப்செட் ஆகிடுறா. வாயிலேயே வடையை கொண்டு வந்து வைப்பான். வடிவேல் வெறுப்பேற்றுவாப்பில். அதில் அவன் வந்து அவங்ககிட்ட மெல்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை மாதிரி இருந்தது அது. அதனால் நிறைய சம்பவங்கள் அதுலேயும் இவங்க 2 பேரும் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குமோ இவங்க ஜாஸ்தியாக இருக்குமோன்னெலாம் 2 பேரும் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பாட்டே மாண்டேஜஸ் வச்சுருப்பேன். விவேக் அந்த இது கை இல்லாத மாதிரி அது வந்து மாண்டேஜஸ் ஷாட் மாதிரி ஒரு 10-15 ஷாட் எடுத்தோம்.
அது வடிவேலுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. என்ன அவனுக்கு நிறையா இருக்க மாதிரி. அப்புறம் சீனா பண்ணும்போது டப்பிங்கில் அவர் பார்த்துட்டு நிறைவாயிட்டார் வடிவேல். ம். ரொம்ப ஈக்குவலாக தான் 2 பேருக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அது நடிக்கும்போது தெரியல. அவருக்கு ஜாஸ்தி நம்ம கம்மிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பாதுராட மதர் வாசிக்க ஆமாம், அப்படிலாம் அதெல்லாம் 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 வந்து நம்ம இதுதான் எழுதிட்டேன், பேப்பர்லேயே எழுதிட்டு. அவர் கேமராமேன் வந்து ரகுநாத ரெட்டி. ம். அந்த 5 கெட்டப்பு வரணும்னு சொல்லிட்டு அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் எடுத்தோம். மாஸ்க்கு எடுத்தோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது அது. எங்கள் அம்மாட எங்கள் அப்பா இது வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது அது. மரணை தட்டி வருது ப்ரோக்ராம் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். பூனை தூங்குது. எங்கள் டாடி எங்கள் அண்ணன் இருக்கானே, ஒரு எண்ணெய் கிணறு ஒரு நாள் எரிஞ்சிச்சான். அதுக்கு போய் ஃபீல் பண்ணுறான் பிளடி ராஸ்கல்னு பிரபுதேவாட்ட. பிரபுதேவா அப்படின்னுவார் அப்படின்னுவார். பெஸ்ட் ஃப்ரெண்ட். பழசை நினச்சேன் சிரித்தேன் அப்படின்னுவான். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ அப்படின்வாங்க. அங்கே கட் பண்ணால் அந்த பிளாஸ்கெட்டில் கிருஷ்ணா எழுதுற. ஐயோ 5 லிட்டர் கிருஷ்ணா வாங்கினேன், வீட்டில் அடுப்பில் பூனை தூங்குதுன்னு வாங்கினேன், அதையும் கொட்டிட்டீங்களேடா அப்படின்னுவாரு. மெயின் ட்ராக்கை விட வந்து இது அடிபட்டு போயிடும் இல்லையா? ஆமாம். பிரபுதேவா சாருக்கு தோணிருக்குமா? ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி வடிவேல் சார் வந்து விவேக் சாரை சொன்னாரு சொன்னீங்க இல்லையா? அவங்க ஆமா. அதிகமா இருக்கும். பிரபுதேவா சாருக்கு அந்த மாதிரி தோணி அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு. இல்லை இல்லை ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஷூட் பண்ணும்போது அதிகமான சீன் வந்து இவங்களுக்கு எடுக்கிறாங்க. இல்லை, இருந்தாலும் அவர் அதை இது பண்ணல. அவருக்கு என்ன சாங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ட்டு அவர் இருந்தார். கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது நாராயணசாமி டைரக்டரு, அவர் போய் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டார். அதனால் அந்த கதையில் இன்வால்மெண்ட்டோடு நடித்தார். சில விஷயங்கள்லாம் எனக்கும் அவருக்கு சின்ன சின்ன கிளாஷ் ஆகும், பிரபுதேவா சாருக்கு எனக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறது இல்லாமல் அவர் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணுவார். அது நல்லா இருந்தால் நம்ம ஓகேனுவோம். அது நல்லா இல்லைங்கும் போது நம்ம வேணாம் சார் வேறு மாதிரி பண்ணுங்கணும். அதில் சில கிளாஷ் ஆகும். சமாளித்து தாண்டி கிண்டி வந்தாச்சு. சீனாத்தான படம் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதுலேயுமே காமெடி ட்ராக் தான் அதிகமாக. ஆமாம் ஆமாம். காமெடி நீங்கள் அது வந்து ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணோம். ரீமேக் தான். ரீமேக்கு மலையாள படம் சிஐடி மூசா அப்படிங்கிற படம். திலீப் நடிச்சிருப்பார். அதில் காமெடி இவ்வளோ இருக்காது. அசோகன்னு ஒரு காமெடியன் பண்ணியிருப்பார். அதில் அவங்க ஸ்டைல் காமெடி கம்மியாக தான். அவரோட கேரக்டர் தான் வடிவேல் சார் பண்ணார். அவர் அசோகன் கேரக்டர் தான் வடிவேல் பண்ணார். அந்த இது சொன்ன இந்த சுந்தரா டிராவல்ஸ் அதுலேயும் அந்த அசோகன் பண்ணது தான். நம்ம வடிவேலுங்கும்போது இங்கே பெரிய காமெடிங்கிறதுனால நம்ம அவருக்கு நிறைய சேர்த்தோம். படத்தில் இல்லாத நம்ம நிறைய அவருக்காக சேர்த்து பண்ணோம். அதில் அந்த திருடை மேட்ரு இந்த கூடக்குள்ளே ஒளிஞ்சிருப்பார், நாய் வந்து கத்தும். ஏண்டா திருட்டப்பையில நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு. டேய் திருடன்னு மட்டமாக சொல்லாத, திருடுறதுன்னா அவ்வளோ ஈஸியாடா உனக்கு. எவ்வளோ எல்லா பேர் தூங்கணுன்னா செவரேறி குச்சி சத்தம் இல்லாமல் நடந்து வந்து அப்படின்னு அந்த திருட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார் வடிவேல். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி நினைக்கிறேன். அது மாதிரி திருடுறது அவ்வளோ ஈஸியாடா, திருட்டு பயிலேன்னு சாதாரணமாக திட்டுற அப்படின்னுவாரு. அதாவது இந்த பைக்கில் வருவார் இல்லையா, பேர் பாட்டியோட வந்து ஹெல்மெட்லாம் போட்டு கலெக்டர். ஆமாம் ஆமாம். அவரு பார்த்ததே இல்லையா, அவரெல்லாம் பிடிக்க முடியாது, டேஞ்சரஸ் பெலோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அவர் அந்த ஸ்லாங்கே நல்லா இருக்கும் இல்லையா. இவன் டேஞ்சரஸ் பில்லோ அப்படின்னுவாரு. அதான் சொல்லியிருப்பேன் ஒரு அசிஸ்டண்ட்டு கேட்பேன், பில்லோ இல்லைங்க, பில்லோன்னா தலகாணின்னு. வடிவேல் தப்பாக சொன்னால் கூட சிரிப்பாங்க கம்முன்னு. ஏன்னா அவர் படிக்காத ஆள் மாதிரி தானே, அதனால வந்து பில்லோன்னே சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி டேஞ்சரஸ் பில்லோ அப்படின்னு. என்னங்க திடீர்னு மறைஞ்சிட்டான், அண்டர்வேர் உங்கள் தலையில் போட்டான் அப்படின்னுவார் அந்த சவுந்தர்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு. நம்ம பார்த்தா மணிவண்ணன் தலையில் அண்டர்வேர். அது சட்டை இல்லாமல் வர்றது தான் பிளான். ஏன்னா நிறைய மீம்ஸில் அதுதான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம் பார்த்தீங்கன்னா பைக்கு சட்டை இல்லாமல் வருவார். ஆமாம், ட்ரெஸ்ஸரோடு வருவார். இல்லை அதுக்கு முதல் அங்கே இது பண்ணிட்டு வந்திருப்பாரு, அது முதல் சீனில் ஸ்டாப் பிளாக்ல சீனா தானா பேர் வைக்கலான்னு எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. பிரசன்னா, இவர் டெல்லி கணேஷ் எல்லாரும் பேசும்போது இவர் பேர் வரணும் அதில் அப்படிங்கிறதுக்காக சீனிச்சாமிங்கிறத சொல்லுவார். சீனினா சுகர், சாமினா காட் அப்படின்னு அதை வச்சு சொல்லுவார். சொன்னோன்னே டேய் உன் பேர் தானடா அப்படின்வார். அப்படி சொல்லி இது பண்ணும்போது புறா வணங்கும்போது டக்குன்னு ஸ்டாப்பில் ஆகலாம், ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிடக்கும். அதுதான் அண்டர்வேரோட வருவார். அது இமிடியேட் சீன் அது. அதில் சிங்கிங் த ரெயின் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டங்களோ அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன ஐட்டங்களோ 12B பிளாட்டினிலே அந்த பாட்டு மட்டும் சொன்னேன். அவர் அந்த ராகத்தோட அவர் பாடிட்டார் ஸ்டைலாக. அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி போனார், நல்லா இருந்தது.
டிபி கஜேந்திரன் சாருக்கும் உங்களுக்கும் அந்த வேவ்லென்த் நல்லா செட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால தான் சார் 6 படம் நான் ஆ. இன்ட்ரெஸ்ட்டா ஒர்க் பண்ணதே என்னன்னா, பெரிய டைரக்டர் வாய்ப்பெல்லாம் இருந்து கூட நான் ஏன் இவரு கூடவே ட்ராவல் பண்ணேன்னா, தைரியமா நம்பி நம்மகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவாரு. ஏன்னா, இவருக்கு வந்து டெய்லி 10 மணிக்கு தான் வருவாரு ஸ்பாட்டுக்கு. ம். ஏஆர்ஜி அவரு நல்ல ஃப்ரெண்டுங்கனால அவரு அத ஒண்ணும் பண்ணிக்க மாட்டாரு. அவங்க மகன் தான் சொல்லுவாரு, "என்ன ஆச்சா என்ன டைரக்டர் டெய்லி 10 மணிக்கு வருவாரு" அப்படின்னு. ம். "ஏய் ராஜகோபால் இருக்கான்டா பார்த்துக்குவான்டா." அந்த அதில தான் அவரு வராரு. நான் வந்து அவரு டைரக்டர் வர்றதுக்குள்ள ஒரு சீன் எடுத்துருவேன். ம். இல்ல ஒரு 1/2 சீன் எடுத்துருவேன். 7:30 7:45க்கெல்லாம் ஆரம்பிச்சேன்னா, அவரு 10 மணிக்கு வர்றதுக்குள்ள ஒரு ஒரு ஃபுல் சீன் சில நேரம் எடுப்பேன். சில நேரம் 9:30க்கு டிஃபன் பிரேக் விட்டு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டுமா வந்துருவாரு அவரு. அதனால நமக்கு ஒரு ஃப்ரீடம் காமெடி ட்ராக் குடுக்கும்போது நீங்க தான் டைரக்டும் பண்ணுவீங்க இல்லையா? இல்ல காமெடி ட்ராக்குன்னு இல்ல. சீனவே கூட பண்ணுவேன். சீனே கூட பண்ணுவீங்க. ஓகே. சீனே கூட பண்ணுவோம். ஆ. அந்த நேரத்துக்கு பிரிச்சுக்குவோம். 2 ம். யூனிட்டா பண்ணுவோம். சாரு ஒரு யூனிட் பண்ணுவாரு. நான் ஒரு அதில மேக்ஸிமம் வடிவேலு இத என்கிட்ட விட்டுருவாரு. அதனால அந்த இதெல்லாம் அங்கேருந்து குதிக்கிறது, அந்த 12 பி பிளாட் அதெல்லாம் நான் தான் எடுத்தேன். ம். அப்ப அவரு டிபிஜி சார் வந்து நாசர், ஆ சார் அது அந்த படம் இல்ல. ஆம் இந்த இதுக்கு இந்த பிரசன்னா இவங்கலாம் இந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீன் இருக்கும். அந்த இதுக்கு அவங்க அங்க போயிட்டாங்க. நாங்க இங்க வடிவேல வச்சு எடுத்திருந்தோம். அது மாரி பிரிச்சுக்குவோம். அது மாரி மகனே மருமகனே பண்ணும்போது அப்படிதான். ம். நாசர், சரண்யா, நாசர் சார், சரண்யா மேடம் அவங்களோட இதெல்லாம் இவரு டிபிஜி சார் எடுப்பாரு. அந்த நெய்க்காரப்பட்டி வீட்ல. ம். நான் அப்படியே கணக்கம்பட்டி, பழனி பக்கத்துல கணக்கம்பட்டி வந்துருவோம். வந்துட்டு ம். விவேக் சாரு, இவரு தம்பி ராமையா இவங்க சீனெல்லாம் நான் எடுப்பேன். அதுலயும் ஒரு இது இருக்கு. அதனால தான் டிபி கஜேந்திர சாருக்கு என்ன ராஜகோபால் இந்த சீன் ஏன்னா டிஸ்கஷன் பேசும்போதே அந்த ஒரு இந்த மாரி டாய்லெட் போறது அது மாரி சீன் வந்துரும். ம். அதுல இருக்கும் மகனே ஓகே. மருமகனே தான். ம். 3 பேரும் ம். டார்ச்சர் எடுத்து தலையில போட்டுட்டு ம். உட்காந்துருவாங்க. ம். டாய்லெட் வந்துருவாங்க. ம். வெளியூருக்கு வந்துட்டு. ம். வந்தோன்னே, "ஏன்டி முனியம்மா தெரியுமா உனக்கு கத?" அப்படின்னு கேட்டா அப்படியே திரும்புவாங்க 3 பேரும். திரும்புனா பொம்பளைங்க, "ஏய் பொம்பளைங்க ஒதுங்குற இடம்டா இது. பார்த்தாங்கன்னா ஊர்ல டின்னு கட்டிருவானுங்கடான்னுவாரு விவேக். அப்படியே சத்தம் இல்லாம தவந்து வாங்கடா அப்படின்னு தவந்து வருவாங்க. வேற இடத்துக்கு வருவாங்க. அதெல்லாம் தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸு. அப்பதான் அந்த இது சீனா தானாவுல எடுத்தோம்ல, அந்த இது சாரி இதுல மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் மாணவர்கள். மாதவன். அத அத சொல்லி தான் இதுல டிஸ்கஷன்லயே இது சொன்னேன். சார் அது ஹிட் ஆச்சு. அது மாரி இது ஹிட் ஆகும் சார். ம். அப்படின்னு அது வடிவேலுக்கு வச்சோம். இது விவேக் அப்படின்னு தான் வச்சோம். வச்சு அதெல்லாம் நல்லா இருந்தது. அதில நான் தான் எடுத்தேன். அது அந்த தொரத்துறது ஓகே, ஓகே, ஓகே. அதெல்லாம் எடுத்தேன். சுந்தரா டிராவல்ஸ் பார்ட் 2 கூட எடுக்க போறதா இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? பாதி எடுத்தாங்க. என்னைய கூப்பிட்டாங்க. ஆ. நான் வேற வேலை இருந்ததுனால போகல அவரு. ம். அவரு கூப்பிட்டாரு அவரு. இது ரீமேக் தானா? இல்லன்னா இல்ல அவரு என்ன கதைன்னே தெரியல. என்னைய ஒரு தடவ கூப்பிட்டாரு. டிபி கஜேந்திரன் சாரோட லாட்ஜ் இருக்கு. லாட்ஜ். ம். அங்க கூப்பிட்டாரு போயிருந்தேன். ம். போனா அங்க உட்காந்து டிஸ்கஷன்லாம் நடந்தது. அப்புறம் எனக்கு டைம் இல்லாதனால நான் அவர்ட்ட சொல்லிட்டேன். "தங்கராஜ் சார் நீங்க பண்ணுங்க. நான் வர வாய்ப்பு இல்ல" ம். அப்படின்னு. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எடுத்தாங்க. என்ன ஷூட்டிங் முடிஞ்சதா என்னன்னு தெரியல. அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? ரீமேக் படம் நீங்க சொன்ன மாரி வந்து அசோகன் கேரக்டர்ல தான் வடிவேல் பண்ணியிருக்காரு. இல்ல அது த்ரூ அவுட்டா மாத்தணும்ல எல்லாத்தையுமே. மாத்தி உட்காந்து எழுதிட்டேனே ஒழிய ஸ்பாட்டுக்கு நான் போல. நீங்க போகவே இல்ல. சம்பளமே அதுக்கு தான் பேசினேன். நான் எழுதி குடுத்துருவேன். படிச்சு ம். காட்டிருவேன். டைரக்டர் அந்த படம் டைரக்டரே தான். மலையாள ம். டைரக்டர். அதனால நான் எழுதி படிச்சு காட்டிடுறேன். கரெக்ஷன் சொன்னீங்கன்னா பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்பாட்டுக்கு நான் வரமாட்டேன். அப்படி சொல்லி அதுக்கு தான் சம்பளம் கம்மியா பேசினேன். ஏன்னா இன்னொரு மலையாள டைரக்டர் அவர்ட்ட போய் நம்ம அசோசியேட்டா அது மாரிலாம் வேலை பார்த்தா சரியா இருக்காதுன்ட்டு செட் ஆகாது சில ம். இது. அதே நேரத்தில எனக்கு அப்ப 2, 3 படம் வேலை இருந்தது. அதனால நான் போகல.